ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ரோல்டு ஓட்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி, ஒரு ஹெல்த்தி ரெசிபி இது பார்க்கலாம். வெல்கம் டு பி2 குக்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கப்பில் நம்ம ஒரு கப்பு உப்மா ரவை, உப்மாவுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ரவை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் கப்பு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். ஓட்ஸு இதெல்லாம் நல்லா ஊறட்டும். இது நல்லா 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் சில சாமான்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் அப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தண்ணி, நம்மளோட கன்சிஸ்டன்சி, இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி கலந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி இந்த இட்லி பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி தட்டில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டில் இந்த இட்லி பேட்டரை விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி, நீங்கள் எதில் குக்கர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இட்லி எடுத்தாச்சு. ஈஸியாக நம்மளுக்கு இட்லி எடுக்க வந்துடுது. இது பாருங்கள், இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி ஓட்ஸ் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.